கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் எங்கள் மத்தியில் இருக்கிறார். ஆமென். விசேஷமாக இன்றைய நாளிலே வணக்கத்துக்குரிய போதகர் சார்ல்ஸ் ஐயா அவர்களுக்கும் போதகர் அம்மா அவர்களுக்கும் நான் கர்த்தருக்குள் நன்றி செலுத்துகிறேன். இன்றைய நாளிலே இந்த இந்தியா பிரதேசத்துக்கு வந்து அவருடைய வீட்டிலே தங்குவதற்கும் இவ்விதமாக ஆராதனையிலே ஏற்பாடுகள் செய்து கலந்து கொள்ள கர்த்தர் கொடுத்த மகத்துவமான கிருபைக்கும் அந்த தம்பதியருக்கு அவருடைய குடும்பத்தாருக்கு நான் கர்த்தருக்குள் நன்றி செலுத்துவதோடு கூட விசேஷமாக இன்றைய நாளிலே எனக்கு இந்த இடத்திலே தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதற்கு கொடுத்த வணக்கத்துக்குரிய போதகர் போல் சார்ல்ஸ் ஐயா ஆபிரகாம் அவருக்கு கர்த்தருக்குள் நன்றி செலுத்துகிறேன். இவ்விதமாக ஒரு சந்தர்ப்பத்தை எனக்கு கொடுத்த தயவுக்காக வேண்டி விசேஷமாக அருமையான திருச்சபையில் இருக்க மூப்பர்கள் எல்லா அங்கத்தினவர்கள் அனைவருக்கும் நான் கர்த்தருக்கும் நன்றி செலுத்துகிறேன். நல்ல இசைக்கருவிகள் இசைத்தீர்கள், நன்றாக பாடல்களை பாடினீர்கள். உண்மையிலேயே இது வரவேற்கத்தக்கது. ஆமென். கர்த்தர் நல்லவர், வல்லவர், போதுமான தெய்வம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. என்னை குறித்து போதகர் அனைத்து காரியங்களை சொல்லிவிட்டார். அவர் விட்ட ஒன்றை மாத்திரம் நான் சொல்லுகிறேன். நான் வந்து இலங்கை தேசத்திலே அரசாங்கத்திலே விவாக பிறப்பு இறப்பு பதிவாளராக, ஒரு சமாதான நீதவானாக, ஒரு கவுன்சிலராக இருக்கிறேன். இதை நான் அறிமுகப்படுத்துகிறேன், அவ்வளவுதான். ஆமென். தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுகிறான், உயர்த்தப்படுகிறவன் தாழ்த்தப்படுவார். எனவே என்னை தாழ்த்தி இந்த நேரத்திலே நாங்கள் தேவனுடைய வார்த்தைக்கு நாங்கள் செல்ல போகிறோம். ஆமென். இந்த நேரத்தில் நான் நினைக்கிறேன் தேவனுடைய வார்த்தைகளை கேட்பதற்கு நீங்கள் எல்லாமே ஆயத்தமா இருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லி. ஆமென். ஏன்னா தேவன் பேசுகின்ற பொழுது தான் நாங்கள் உற்சாகமாக இருக்க வேண்டும். ஆமென். தேவன் பேசுகின்ற பொழுது நாங்கள் உற்சாகமாய் இருக்க வேண்டும். யாருக்கும் தூக்கம் வரக்கூடாது. நல்ல உற்சாகமாய் தேவனுடைய வார்த்தையை நாங்கள் கேட்க வேண்டும். ஏன்னு சொன்னா 2026 ஆண்டு 4வது மாதத்திலே 26ஆம் திகதி நான் இந்த திருச்சபையில பேச வேண்டும் என்பது குறித்து கர்த்தராகிய ஆண்டவர் நான் தாயின் கற்பத்துக்கு வருவதற்கு முன்பதாகவே அவர் இந்த இடத்துல பேச வேண்டும் என்று அவர் முன் குறித்து விட்டார். ஆமென். முன் குறித்த தேவன் எங்களோடு கூட வாசமாய் இருக்கிறார். கர்த்தர் எங்களை தாங்குகிற தெய்வம், எங்களை ஆற்றுகிற தெய்வம், எங்களை தேற்றுகிற தெய்வம், எங்களுடைய கண்ணீரை துடைக்கிற தெய்வம். ஆமென். இன்றைய நாளிலே நாங்கள் இடத்துல பேச எடுத்த தலைப்பு வந்து கண்ணீர். ஆமென். யோசிக்கலாம் என்ன கண்ணீர் அப்படின்ட்டு. உங்களுடைய வாழ்க்கையில் நீங்க அநேக சந்தர்ப்பத்தில் கண்ணீர் விட்டிருப்பீர்கள். இந்த உலகத்தில் ஒரு குழந்தை வந்து பிறக்கின்ற பொழுது அந்த குழந்தை அழுது கொண்டே பிறக்கின்றது. அப்படி அந்த குழந்தை அழுகா விட்டால் அந்த குழந்தைக்கு ஏதோ ஒன்று இருக்கிறது என்று வைத்தியர் என்ன செய்வார்? அப்படி தட்டி தட்டி அவர் என்ன செய்வார்? அந்த குழந்தையை மீண்டுமாக அழுவதற்கு ஏற்பாடு செய்வார். எனவே இந்த உலகத்தில் பிறக்கின்ற ஒவ்வொருவரும் நாங்கள் அழுது கொண்டே பிறக்கின்றோம். அவ்விதமாக இந்த உலகத்திலே வாழுகின்ற பொழுது என்ன வசதி வாய்ப்போடு இருந்தாலும், என்ன பதவி பட்டங்களோடு கூட இருந்தாலும், சில நேரத்தில் எங்களோட வாழ்க்கையில நாங்கள் அழுகக்கூடிய சந்தர்ப்பங்கள் உருவாகி கொண்டே இருக்கும். ஆனாலும் எங்களுடைய கண்ணீரை துடைக்கக்கூடிய ஒரே தெய்வம் இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரமே. ஆமென். அதே போல இந்த உலகத்திலே வந்த ஒவ்வொரு மனிதனும் ஒரு நாளிலே அவன் மரிக்க போகின்றான். அந்த மரிக்கின்ற தருவாயம் அநேகருக்கு ஒரு வேதனைக்குரிய விடயம். அந்த நேரத்தில் என்ன செய்வார்கள்? அனைவருமாக கண்ணீர் விடுவார்கள். எனவே வேதாகமத்திலே கண்ணீர் என்பது மிகவும் வல்லமையானது. அதே மாதிரி நீங்கள் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலையும் கண்ணீரோடு ஜெபிக்கின்றீர்களா? முழங்கால் படியிட்டு ஜெபிக்கின்றீர்களா? எதிர்பார்ப்போடு ஜெபிக்கின்றீர்களா? கர்த்தராகிய ஆண்டவர் உங்களுக்கு நாங்கள் சொல்லுகிற வண்ணமாக நாங்கள் ஜெபிப்பதற்கும் நாங்கள் வேண்டுதல் செய்வதற்கும் மேலான காரியத்தை கர்த்தராகிய ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில செய்திருக்கின்றார். ஆமென். இன்றைய நாளிலே இருந்து இந்த வார்த்தைக்கு பிறகு
கர்த்தராகிய ஆண்டவர் இதை விட உங்களை அற்புதமாக அதிசயமான வழியிலே அவர் உங்களை வழி நடத்த போகின்றார். உங்களுடைய கண்ணீரை துடைக்கும் தேவன் உங்களோடு கூட இருக்கின்றார். ஆமென். பக்கத்தில் உள்ளவங்களை பார்த்து கை கொடுத்து சொல்லுங்க, உங்களுடைய கண்ணீரை ஆண்டவர் துடைப்பார் அப்படின்னு எல்லாம் சொல்லுங்க. ஆமென். எத்தனை பேர் சொன்னீங்க? ஆமென். ரைட். எல்லாம் பிரசங்க கேட்கறதுக்கு ஆயத்தமா இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். அப்படி என்ன, நாங்க கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நாங்க நன்றி செலுத்துவோம். இதை நான் உற்சாகப்படுத்த சொன்ன ஒரு காரியம். இந்த நேரத்தில் நாங்க பார்க்கிறோம், கண்ணீரை காண்கிற தேவன். எசேக்கியா மிகவும் அழுதான். ஆமென். கண்ணீரை காண்கிற தேவன் எசேக்கியாவுடைய கண்ணீரை கண்டு எசேக்கியாவுடைய வாழ்க்கையில என்ன செய்ய வேண்டுமோ அது எல்லாவற்றையும் நேர்த்தியாய் அழகாக செய்து முடித்த சர்வ வல்லமுள்ள தெய்வம். நாங்கள் திருப்பிக் கொள்ளுவோம் 2 ராஜாக்கள் புத்தகம் 20ஆம் அதிகாரத்துக்கு நாங்கள் திருப்பிக் கொள்ளுவோம். 2 ராஜாக்கள் புத்தகம் 20ஆம் அதிகாரம். அந்த இடத்துல முதலாவது வசனத்திலிருந்து நாங்க பார்க்கின்ற பொழுது, யாராவது எடுத்தவர்கள் 2 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரத்திலே முதல் 2 வசனங்களை வாசியுங்கள். நாட்களில் எசேக்கியா வியாதிப்பட்டு, அந்நாட்களிலே எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவாய் இருந்தான். அப்பொழுது ஆமோசின் குமாரனாகிய ஏசாயா என்னும் தீர்க்கதரிசி அவனிடத்தில் வந்து அவனை நோக்கி, நீர் உமது வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும். நீர் பிழைக்க மாட்டீர். மரித்து போவீர் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். இரண்டாவது, அப்பொழுது எசேக்கியா தன் முகத்தை சுவர்புறமாக திருப்பிக் கொண்டு கர்த்தரை நோக்கி, கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணினான். எசேக்கியா மிகவும் அழுதான். ஆமென். எசேக்கியா மிகவும் அழுதான். இந்த இடத்துல நாங்க பார்க்கிறோம் எசேக்கியாவுடைய வாழ்க்கை குறித்து. இந்த இடத்துல என்ன சொல்றது என்றால், அவன் மரணத்துக்கு ஏதுவாக இந்த இடத்துல நாங்க பார்க்கிறோம், அந்நாட்களிலே எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவாய் இருந்தான். அவனுக்கு ஒரு வியாதி வந்தது, தாங்க முடியாத ஒரு வியாதி வந்தது. அந்த வியாதி மரணத்துக்கு ஏதுவாக காணப்பட்டது. அப்பொழுது அவன் இருக்கிற அந்த சூழ்நிலையிலே அந்த இடத்துக்கு ஒரு தீர்க்கதரிசியை அனுப்புகின்றார். அந்த இடத்துல சொல்லப்படுகிறது, ஏசாயா அந்த இடத்துக்கு வருகின்றார். அவனை நோக்கி, நீர் உமது வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும், நீர் பிழைக்க மாட்டீர், மரித்து போவீர் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல்லுகின்றார். அந்த இடத்துல யோசித்து பாருங்கள், எசேக்கியா வியாதிப்பட்டிருக்கிறான். அது ஒரு வேதனைக்குரிய காரியம், கவலைக்குரிய காரியம். அந்த இடத்துல எசேக்கியா ஜெபம் பண்றான், மீண்டுமாக நான் உயிர் பிழைக்க வேண்டும், எனக்கு உயிரை தாரும், நான் வாழ வேண்டும் என்று அவனுடைய இருதயத்தில் அவன் சொல்லிக் கொண்டு இருக்கின்ற பொழுது அந்த இடத்துல ஏசாயா வருகின்றார். வந்து சொல்லுகின்றார், வீட்டு காரியத்தெல்லாம் செய்து முடி, நீர் மரிக்க போகிறீர், இனி நீ பிழைக்க மாட்டீர் என்று. பிரியமானவர்களே, இவ்விதமான நோய்வாய்ப்பட்டு தான் வாழ வேண்டும் என்று எதிர்பார்ப்போடு இருக்கின்ற பொழுதே அவனுக்கு இவ்விதமான ஒரு செய்தி எங்களுக்கு வந்திருந்தால் எங்களுடைய நிலைமை எப்படியாக இருக்கும்? அது மிகவும் வேதனைக்குரியதாக காணப்படும். ஆனாலும் இந்த இடத்துல சொல்லப்படுகிறது, அப்பொழுது எசேக்கியா தன் முகத்தை சுவர் பக்கமாய் திருப்பி, சுவர் என்றால் இந்த பக்கம் திருப்பி அவர் அந்த இடத்துல சொல்லுகின்றார், கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமாய் நடந்து, நான் உங்க மத்தியில் உண்மையாக இருந்தேன், உத்தமமாய் நடந்தேன், எந்த பிழைகளும் செய்யவில்லை, எந்த ஒரு பாவமும் செய்யவில்லை, எந்த ஒரு குற்றமும் செய்யவில்லை, உங்களுடைய பார்வைக்கு நான் நன்மையான காரியங்களை மாத்திரம் கர்த்தாவே நான் செய்தேன் என்று சொல்லுகின்றார். அதுக்கு பின்பதாக சொல்லப்படுகிறது, உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன். ஆமென்.
உமது பார்வைக்கு, தேவனுடைய பார்வைக்கு, தேவனுடைய சிந்தனைக்கு, தேவனுடைய நோக்கத்துக்கு நலமானதை நான் செய்தேன் என்று சொல்லுகிறார். அந்த இடத்துல அடுத்ததாக சொல்லுகிறது, நினைத்தருளும் என் பண்ணினான். எசேக்கியா மிகவும் அழுதான். ஆமென். எசேக்கியா மிகவும் அழுகிறான். அதுக்கு பின்பதாக அவன் மிகவும் வேதனையோடு இருக்கின்ற பொழுது அவனுடைய வேண்டுதல், அவனுடைய கண்ணீர், அவனுடைய சகல காரியத்தையும் கர்த்தராகிய ஆண்டவர் கண்டே. 4வது வசனம் சொல்லுகிறது, ஏசாயா பாதி முற்றத்தை விட்டு அப்புறம் போகிறதுக்கு முன்பே கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகியது. திரும்பவுமாக ஏசாயாவுக்கு ஒரு வார்த்தை உண்டாகிறது. அவன் அதை சொல்லிவிட்டு அந்த முற்றத்துக்கு செல்வதற்கு முன்பதாகவே மீண்டுமாக கர்த்தர் ஏசாயாவோட பேசுகின்றார். நீ திரும்ப போய் என் ஜனத்தின் அதிபதியாகிய எசேக்கியாவை நோக்கி, உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனாய் இருக்கிற கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உன் விண்ணப்பத்தை கேட்டேன். ஆமென். அந்த இடத்துல சொல்ல, உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ நான் உன்னை குணமாக்குவேன், 3ஆம் நாளிலே நீ கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவாய். ஆமென். கண்ணீரோடு ஜெபிக்கின்ற பொழுது, உண்மையாய் ஜெபிக்கின்ற பொழுது, வேதனையோடு ஜெபிக்கின்ற பொழுது, தேவையோடு ஜெபிக்கின்ற பொழுது கர்த்தராகிய ஆண்டவர் அன்று எசேக்கியாவுக்கு பதில் கொடுத்த அதே தேவன் இன்றைக்கு எங்கள் மத்தியிலே இருக்கிறார். ஆமென். அந்த தேவன் இன்றைய நாளிலே எங்களுக்கு பதிலை கொடுப்பதற்கு எதிர்பார்த்து காத்திருக்கின்றார். அதுக்கு பின்பதாக அந்த இடத்துல சொல்லப்படுகிறது, உன் விண்ணப்பத்தை கேட்டேன். ஆமென். அன்று எசேக்கியாவுடைய விண்ணப்பத்தை கேட்ட தேவாதி தேவன் இன்றைக்கு உங்களுடைய விண்ணப்பத்தை கேட்பதற்கு அவர் ஆவலாய் இருக்கின்றார். ஆமென். நீங்க நினைக்க வேணாம், ஆண்டவரே நான் எத்தனை முறை கண்ணீரோடு இருந்தேன், எத்தனை வேதனையோடு இருந்தேன், எத்தனை துன்பத்தோடு இருந்தேன், ஏன் ஆண்டவரே என்னை கைவிட்டீர், ஏன் என்னுடைய ஜெபத்துக்கு பதில் இல்லை என்று நீங்க நினைக்கின்ற பொழுது, அதை குறித்து பேசுகின்ற பொழுது கர்த்தராகிய ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், உன் கண்ணீர் என்னுடைய சந்நிதியிலே வந்து எட்டியது, உன்னுடைய கண்ணீருக்கு நான் பதிலை கொடுப்பேன். சில நேரத்தில் நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளை குறித்து அழுதிருப்பீர்கள், உங்களுடைய கணவரை குறித்து அழுதிருப்பீர்கள், உங்களுடைய மனைவியை குறித்து அறிந்திருப்பீர்கள், அவங்களுக்காக வேண்டி நீங்க அழுதிருப்பீர்கள், ஐயோ ஏன் இது அப்படி என்று. ஆனால் கர்த்தராகிய ஆண்டவர் எங்களுடைய கண்ணீர் ஒரு நாள் வீண் போகாத படிக்க அந்த கண்ணீருக்கு பதிலை கொடுப்பார். ஆமென். அந்த கண்ணீருக்கு பதில் தாமதமாக இருக்கலாம், ஆனாலும் நிச்சயமாக எங்களுடைய கண்ணீருக்கு பதில் கர்த்தராகிய ஆண்டவர் கொடுப்பார். பிரியமானவர்கள், இந்த நேரத்தில் நான் உங்களை தைரியப்படுத்துகிறேன். எந்த ஒரு சந்தர்ப்பத்தில் உங்களுக்கு தனிப்பட்ட வாழ்க்கையில, குடும்ப வாழ்க்கையில, பிள்ளைகளுடைய வாழ்க்கையில என்ன பிரச்சனைகள் வந்தாலும் நீங்க முதலாவது தேவனுடைய முன்பதாக முழங்கால் படியிடுங்கள். மனுஷர் முன்பதாக முழங்கால் படியிட வேண்டாம். மனுஷருக்கு முன்பதாக உங்களுடைய கண்ணீரை சிந்த வேண்டாம், அது வீணாய் போய்விடும். அவங்க சில நேரம் உங்களுக்கு ஒரு ஆறுதலை சொல்லுவாங்க, ஐயோ சிஸ்டர், ஐயோ பிரதர், நீங்க கவலைப்பட வேணாம், உங்களுக்கு ஆண்டவர் உதவி செய்வாருன்னு. அதுக்கு பிறகு அவங்க போயிட்டு மற்றவங்ககிட்ட சொல்லுவாங்க, பாருங்க அவங்க செஞ்சதுக்கு தான் அவங்க அவ்வளோ பிரச்சனை அனுபவிக்கிறாங்க, அதனால தான் கண்ணீர் அப்படின்னு உங்களை அவங்க அவமானப்படுத்துவாங்க. ஆனா ஆண்டவர் சொல்லுகிறாரு, உன்னுடைய கண்ணீரை என் பாதத்திலே வையும். ஆண்டவருக்கு முன்பதாக முழங்கால் படியிடுங்கள், ஆண்டவருக்கு முன்பதாக கண்ணீர் சிந்துங்கள். உங்களுடைய ஒவ்வொரு கண்ணீர் சொட்டுக்கும் வல்லமை கர்த்தராகிய ஆண்டவர் உங்களுக்கு கொடுப்பார். ஆமென். கர்த்தர் சொல்றார், யார் உன்னை கைவிட்டாலும் நான் உன்னை கைவிட மாட்டேன். சில நேரம் உங்களுடைய வாழ்க்கையில இருக்கலாம், மனுஷர்களுக்கு பாருங்க எவ்வளோ நாங்கள் நன்மைகளை நாங்கள் செய்திருப்போம், எவ்வளவு நன்மையான காரியங்களினூடாக அவர்களுக்கு உதவிகளை நாங்கள் செய்திருப்போம். ஆனா ஒரு சிறு காரியம் நடந்த பிறகு நாங்கள் சில நேரத்தில் 99.9 நன்மைகளை செய்திருப்போம். சில 0 ஏதாவது ஒரு சின்ன தவறு நாங்கள் செஞ்சிருப்போம். ஆனா அந்த அவ்வளோ நன்மைகளை மறந்து அந்த சிறிய காரியத்தை பெரிதாக பேசுவார்கள். இது தான் மனிதனுடைய இயல்பு, மனிதனுடைய குணாதிசயம். ஆனால் அன்று எசேக்கியா கண்டுகொண்ட, எனக்கு இதிலிருந்து விடுதலை கிடைக்க முடியும் இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே என்று அவர் அறிந்து கொண்டு கர்த்தருக்கு முன்பதாக தன்னுடைய காரியங்களை சொல்லுகின்றார். அதுக்கு பின்பதாக அந்த இடத்துல சொல்லுகிறது, உன்னை குணமாக்குவேன், 3ஆம் நாளிலே நீ கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவாய். ஆமென்.
மூன்றாம் நாள் இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்தார். இவ்விதமான கருவர் சொல்ல, ஏன் முதல் நாள்ல அனுப்பியிருக்கலாம், 2வது நாள்ல அனுப்பியிருக்கலாம், ஏன் ஆண்டவர் 3வது நாள் என்று சொன்னார்? இல்ல, இன்னும் கொஞ்சம் நீ இரு, தியானம் பண்ணு, இன்னும் நீ ஜெபம் பண்ணு, 3வது நாள் நான் சொன்ன பிறகு தான் நீ என்ன செய்ய வேண்டும்? ஆலயத்துக்கு போக வேண்டும். உன் நாட்களோடு 15 வருஷங்கள் கூட்டுவேன், உன்னையும் இந்த நகரத்தையும் அசீரியா ராஜாவின் கைக்கு தப்புவித்து என் நிமித்தம், என் தாசனாகிய தாவீது நிமித்தம் இந்த நகரத்துக்கு ஆதரவாய் இருப்பேன் என்று சொல் என்றார். ஆமென். சுகமாக்குறது மாத்திரம் அல்ல, அந்த இடத்துல அவருடைய ஆயுசு நாட்கள் 15 வருடம் அவர் என்ன செய்கிறார்? உயர்த்தி கொடுக்கின்றார். ஆமென். இன்றைய நாளிலே ஏதாவது ஒரு நோயோடு இருக்கிறீர்களா? ஏதாவது ஒரு வேதனையோடு இருக்கிறீர்களா? ஏதாவது ஒரு கண்ணீரோடு இருக்கிறீர்களா? உங்களை பார்த்து இந்த காலவேளை கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிற ஒரே ஒரு காரியம், உன் கண்ணீரை நான் கண்டேன். எசேக்கியாவுக்கு 3 நாள் சொன்னது போல உங்களுக்கு ஆண்டவர் ஒரு நாளை கொடுப்பார். 4 நாள், 4 மாதம், 4 வருஷம் உன்னுடைய ஜெபத்துக்கு நான் பதில் கொடுப்பேன். உடனே பதிலை எதிர்பார்க்க வேண்டும். சில காரியத்துக்கு கர்த்தர் உடனே பதில் கொடுப்பார், சில காரியத்துக்கு அவர் தாமதமாகி கொடுப்பார். சொன்னாங்க, தாமதமாகி கொடுத்தால் ஆண்டவர் என்ன செய்வாராம்? தரமானதை கொடுப்பார். என்ற தமிழ் உங்களுக்கு எல்லாம் புரியும் நினைக்கிறேன். நாங்கள் என்ன செய்யறது? தாமதமாகி கொடுத்தாலும் கர்த்தராகிய ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளுக்கு என்ன கொடுக்க வேண்டுமோ அவ்விதமாக அவர் கொடுப்பார். ஆமென். அதே மாதிரி நீங்க அந்த எசேக்கியா அந்த ராஜாவுடைய கதை நீங்க ஏசாயா புத்தகம் 38ஆம் அதிகாரத்திலே 3, 4, 5 நீங்கள் அதை வாசித்து அறிந்து கொள்ள முடியும். சரியா? அந்த இடத்துலையும் அதே வசனத்தை தான் ஒப்பிட்டு பேசப்பட்டிருக்கிறது. 2 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம் 3, 4, 5. அதே வார்த்தை ஏசாயா 38ஆம் அதிகாரத்திலே 3, 4, 5 பாருங்க. 3, 4, 5 அங்கிட்டு 3, 4, 5 நீங்க வீடுகளிலே போயிட்டு நீங்க வாசிக்கலாம். அடுத்ததாக நாங்க பார்க்கிறோம், எங்களுடைய கண்ணீரை கணக்கு வைக்கும் தேவன். ஆமென். எங்களுடைய கண்ணீரை கணக்கு வைக்கும் தேவன். சங்கீத புத்தகம் 56ஆம் அதிகாரத்திலே 8, 9 வாசிங்க. சங்கீதம் 56ஆம் அதிகாரத்திலே 8, 9. அலைச்சல்களை தேவரீர் எண்ணி இருக்கிறீர், என் கண்ணீரை உம்முடைய துருத்தியில் வையும், அவைகள் உம்முடைய கணக்கில் அல்லவோ இருக்கிறது. அது உம்முடைய கணக்கில் அல்லவோ இருக்கிறது. இந்த இடத்துல சொல்லுகிறது, என் அலைச்சல்களே தேவரீர் எண்ணி இருக்கிறேன். என்னுடைய அலைச்சல்கள், படுற கஷ்டங்கள், நீங்க உங்களோட வாழ்க்கையில சொன்னா, ஐயோ நான் அந்த விஷயத்துக்கு போயிட்டு அவ்வளோ நான் அலைஞ்சேன், இந்த விஷயத்துக்கு போயிட்டு இவ்வளோ நான் பிரச்சனை கொடுத்தேன், குடும்பத்தில் இத்தனை பிரச்சனைகள் இருக்கிறது, ஐயோ இவ்வளவு கஷ்டங்கள் இருக்கிறது, இவ்வளவு வேதனைகள் இருக்கிறது, இயேசுவே நான் என்ன செய்வேன் என்று நீங்க கதறுகின்ற பொழுது இதே தான் தாவீது அன்றைய சொல்லுகிறார், என் அலைச்சல்களை தேவரீர் எண்ணி இருக்கிறீர். இந்த கால வேளையிலே கர்த்தராகிய ஆண்டவர் உங்களுடைய அலைச்சல்கள், உங்களுடைய தேவைகள் எல்லாவற்றையும் அவருக்கு முன்பதாக வெளியரங்கமாயிருக்கின்றது. அடுத்ததாக சொல்லியிருக்கிறேன், என் கண்ணீரை உம்முடைய துருத்தியில் வையும். நான் எவ்வளோ கண்ணீர் வெண்டுகிறேனோ அதெல்லாம் ஒரு கப்பில், நாங்கள் சொல்லுவோம் ஒரு கப்பில் போட்டு நீங்கள் நினச்சி பாருங்க, எவ்வளோ நான் கண்ணீர் சிந்திருப்பேன். ஆனால் இன்னைக்கு பெண்களுக்கு ரொம்ப கண்ணீர் வரும். சிலவங்க ஆண்கள் அழுகணும்னு தோண்டினாலும் அவங்க அப்படி ஸ்ட்ராங்காக நிற்பாங்க. பெண்கள் அப்படித்தான், சின்ன ஒரு விஷயத்துக்கு டக்குன்னு அழுதுருவாங்க, அவங்களால தாங்க முடியாது. சில பெண்கள் இருக்கிறாங்க நல்ல ஸ்ட்ராங், என்ன நடந்தாலும் கண்ணீருங்கிறது வரவே வராது. தேவனுடைய வார்த்தையை பேசுகின்ற பொழுது சில சபையில் நான் பார்க்குறேன், அழுது சில பெண்கள் கேட்டுக்கொண்டிருப்பதை நான் கண்டிருக்கிறேன். சரியா? அந்த மாதிரி கண்ணீரை விட நீங்க கர்த்தருக்காக வேண்டி உங்களுடைய அலைச்சல்களை நீங்க சொல்லி நீங்க ஜெபிக்கின்ற பொழுது கர்த்தராகிய ஆண்டவர் அந்த அலைச்சல்களை கர்த்தராகிய ஆண்டவர் எண்ணி இருக்கின்றார். நீ எண்ணிற கண்ணீரை உம்முடைய துருதியில் வையும், அவைகள் உம்முடைய கணக்கில் அல்லவோ இருக்கிறது. ஆமென். எங்களுடைய கண்ணீர் கணக்கில் இருக்குது.
இப்போ உங்களோட கேட்டா உங்களோட வீட்டில் நிறைய கணக்கு இருக்கும். மாதம் எவ்வளோ வருமானம், எவ்வளோ செலவு போயிருக்கு, பிள்ளைகளுக்கு எவ்வளோ செலவு செஞ்சுங்க, எவ்வளோ அவங்களுக்கு நாங்கள் தாக்கிறோம், இந்த கணக்கெல்லாம் இருக்குன்றது. ஆனால் அதுக்கு மேலான ஒரு கணக்கு நீங்கள் போடுங்க. ஆண்டவரை, இன்றையிலிருந்து நான் இந்த தேவைக்கு நான் ஜெபிக்கின்றேன். என்னுடைய கண்ணீர் எல்லாவற்றையும் உம்முடைய திருதையில வைத்து அதை நிறுத்தி அதை பார்த்து அதற்கு ஏற்ற காரியத்தில் என்னுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணுங்க. எனக்கு ஒரு சமாதானத்தை கொடுங்க, எனக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுங்க, என்னுடைய வேதனையிலிருந்து ஒரு விடுதலையை கொடுங்க. நான் எதற்காக வேண்டி ஜெபிக்கின்றோன்னா, கர்த்தரே அந்த ஜெபத்துக்கு எனக்கு பதிலை தாருங்கள் என்று நீங்கள் கர்த்தரிடத்திலே கேளுங்கள். ஆமென். சில நேரத்தில் நீங்க இருதயத்திலே வேதனைப்பட்டு கொண்டிருக்கலாம். உங்களுடைய பிரச்சனைகளை நான் யாரிடத்திலே சொல்லுவேன்? ஆண்டவரே, இன்னாரிடத்துல சொன்ன எனக்கு ஒரு அவமான நிந்தனைகள் வரும். ஆண்டவரே, நான் யாரிடத்திலே சொல்லுவது என்று நீங்க கலங்கி கொண்டிருக்கலாம். ஆனால் இந்த நேரத்தில் நான் உங்களை பார்த்து சொல்லுகிறேன், கர்த்தரிடத்திலே உங்களுடைய கண்ணீரை சிந்துங்கள். அவரிடத்திலே நீங்க சொல்லுங்கள். அவருடைய பாதத்திலே நீங்கள் அமர்ந்திருங்கள். ஆண்டவர் நீங்க ஜெபிப்பதற்கு நீங்க நினைப்பதற்கு மேலான காரியத்தை கர்த்தராகிய ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில செய்வார். முதலாவது தேவனுக்கு முதலிடம் கொடுங்கள். வார்த்தை சொல்லுகிறது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், மிகுதி எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். முதலாவது ஆண்டவரை தேடுங்க. அதிகாலையில எழும்பின உடனே செல்போன்ல டைமை பார்க்காதீங்க. அதுக்கு போனுச்சுன்னா உங்களோட அவதானம் அதுக்கு தான் போவோம். அதிகாலையில கர்த்தர் உங்களை தட்டி எழுப்ப வேண்டும். சரியா? அதிகாலையில் என்ன செய்யணும்? தட்டி எழுப்ப வேண்டும். எனக்கு அது நடக்குது. நானும் எவ்வளோ நல்லா தூங்கணும்னு ஆசைப்பட்டிருப்பேன். ஆனால் சரியா விடிய 3 மணிக்கு டஸ்ன்னு ஒரு தட்டு. ஒரு நாள் நான் ஐயோ யாரப்பா என்னை தட்டுறதுன்னு கூட நான் பார்த்துருக்கிறேன். ஏன்னா அது நான் ரட்சிக்கப்பட்டு 13 வயதுல இருந்து நான் 3 மணிக்கு எழும்பி ஜெபம் பண்ணுவேன். வாலிப பிள்ளைகளுக்கு நீ சொல்லுகின்றேன், அதிகாலமே எழும்பி தேடுங்கள். இந்த போன் பழக்கிறத விட்டுட்டோம்னு சொன்னா ஆண்டவரை தேடுகிறதுக்கு எங்களுக்கு நிறைய காலங்கள் நேரங்கள் எல்லாமே குவிந்து கிடக்கின்றது. அதிகாலமே எழுப்பி முழங்கால் படியிட்டு, கர்த்தாவே இன்றைய நாளை நீர் ஆசீர்வதியும், இந்த காரியத்தை என்னுடைய வாழ்க்கையில செய்யும், நீர் செய்தார் ஒழிய வேறு யாரால் இதை செய்ய முடியாது என்று கர்த்தருடைய பாதத்தில் நீங்க கண்ணீரோடு அதிகாலையிலே ஜெபித்து பாருங்கள். கர்த்தரை நீங்க கண்டடைவீர்கள். ஆமென். அதிகாலையிலே ஜெபித்தவர்கள் ஜெயம் பெற்றிருக்கிறார்கள். அவருக்கு தெரியும் எங்களுக்கு எதை கொடுக்கணும், எதை கொடுக்க கூடாது. எதை கொடுத்தா இவங்க என்னை விட்டு போயிருவாங்க, அதை கொடுக்க மாட்டாரு. எப்படி இவங்க வச்சா என்னோடு இருப்பாங்க, அப்படியே தான் அவர் வச்சிருப்பாரு. ஆனா உங்களுக்கு முடியும் ஆண்டோட இருதயத்தை மாற்றுவதற்கு. எப்படி? கண்ணீர் ஜெபம். கண்ணீர் ஜெபம். இன்னைக்கு நிறைய தகப்பன்மார்கள் இருக்கிறீங்க, தாய்மார்கள் இருக்கிறீங்க. இப்போ உங்களோட பிள்ளை ஏதாவது ஒன்று கேட்டா நீங்க முதல்ல என்ன சொல்லுவீங்க? சரி சரி கொஞ்சம் இரு, நான் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லுவீங்க. 2வது முறை கேட்டா ஐயோ தலைவலியா இருக்குது, எப்படி வாங்கி கொடுக்கறதுன்னு நினைப்பீங்க. அதே புள்ள அழுது கேட்டா என்ன செய்வீங்க? அழுது கேட்டா என்ன செய்வீங்க? அழுது கேட்டா என்ன செய்வீங்க? ஐயோ எப்படியாவது அதை நான் வாங்கி கொடுக்கணும்னு ஒரு மனம் இறங்கும். அதே மாதிரி தான் இயேசு கிறிஸ்துக்கு முன்பதாக உங்களுடைய கண்ணீரை சிந்தி அழுது கேட்கின்ற பொழுதே கர்த்தராகிய ஆண்டவர் உங்களுடைய கண்ணீரை சந்தோஷமாய் அவர் மாற்றுகிற தெய்வம். அன்றைக்கு தாவீதுடைய வாழ்க்கையில அற்புதம் செய்த தேவன் அதே தேவன் இந்த காலவேளையிலே உங்களோடு கூட இருக்கின்றார். அடுத்து நாங்க பார்க்கிறோம் யோபு புத்தகம் 16ஆம் அதிகாரத்திலே 16வது வசனம். யோபு 16ஆம் அதிகாரத்திலே 16வது வசனம். அழுகிறதினால் என் முகம் அழுக்கடைந்தது. அழுகிறதினாலே என் முகம் அழுக்கடைந்தது. மரண இருள் என் கண் இமைகளின் மேல் உண்டாயிருக்கிறது. மரண இருள் என்னுடைய கண்களிலே இமைகளிலே இருக்கிறது. இந்த இடத்துல சொல்லுகிற அழுகிறனாலே என் முகம் அழுக்கடைந்தது. யோபுடைய வாழ்க்கையில வந்த பிரச்சனைகள் இன்றைக்கு யாருடைய வாழ்க்கையில வந்ததில்லை. அன்றைக்கு அநேக உபத்திரவங்கள் வேதனைகள் அவர்கள் பட்டார்கள், அநேக சுமைகளை அவர்கள் சுமந்து கொண்டு போனார்கள். அப்படியான தேவன் இந்த கால வேளையிலே உங்களை பார்த்து சொல்லுகின்றார், அழுகிறதுனாலே என் முகம் அழுக்கடைந்தது என்று யோபு சொல்லுகின்றார். யோபுக்கு வராத பிரச்சனை எவருக்குமே வரவில்லை, இதுவரைக்கும் வரவில்லை. தன்னுடைய சொத்து சுகங்களை இழந்து விட்டான்,
தன்னுடைய பிள்ளைகளை இழந்து விட்டான். சகல காரியத்தை அவன் இழந்து விட்ட பிறகு சாம்பலிலே ஒரு சிரட்டை எடுத்து அவன் சொரிந்து கொண்டிருக்கின்றார். மனைவி பார்த்து சொல்லுகின்றார், ஆண்டவரை சபித்து விட்டு நீ செத்துப்போ என்று சொல்லுகின்றார். உங்களுக்கு நல்ல அந்த கதை தெரியும், யோபுட கதையெல்லாம் நல்லா தெரியும். ஆனால் யோபு போல பொறுமை தான் நமக்கு இல்லாமல் இருக்கிறது. ஆனால் ஆண்டவர் அந்த இடத்துல யோபு சொல்லுகிறார், ஆண்டவர் கொடுத்தார், ஆண்டவர் எடுத்தார், ஆண்டவருக்கே மகிமை உண்டாவதாக. இன்றைக்கு கிறிஸ்தவர்களுக்கு தேவை நல்ல ஆசீர்வாதம் இருந்து அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ஆண்டவர் கூட இருப்பாங்க, என்ன நடந்தாலும் ஆண்டவர் விட்டு விலகாதபடி இருப்பார்கள். இதே அவருடைய வாழ்க்கையில் ஏதாவது வேதனைகள், கஷ்டங்கள், அவமானங்கள் வந்த பிறகு அவங்க கேட்குற ஒரு கேள்வி என்னன்னா, ஏன் ஆண்டவரே, எதுக்கு ஆண்டவரே, ஏன் ஆண்டவரை என்ன சோதிக்கிற? ஒரு நாளும் கேட்காதீங்க. இன்னையிலிருந்து கேட்காங்க, ஏங்கிற வார்த்தையை நீங்க சொல்லாதீங்க. ஆண்டவரே நீர் எதை கொடுத்தாலும் எனக்கு நன்மை. இந்த பிரச்சனைக்கு பிறகு, இந்த உபத்திரவத்துக்கு பிறகு, இந்த கண்ணீருக்கு பிறகு, இந்த அவமானத்துக்கு பிறகு, இந்த நிந்தனைக்கு பிறகு கர்த்தராகிய ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையில பெரிய காரியத்தை செய்ய போகிறார். ஆமென். அந்த நம்பிக்கை உங்களுடைய வாழ்க்கையில இருக்க வேண்டும். அந்த விசுவாசம் எங்களுடைய வாழ்க்கையில இருக்க வேண்டும். கிட்டத்தட்ட நான் ஒரு தேவைக்காக வேண்டி 15 வருடம் நான் ஜெபம் பண்ணினேன். ஒரு தேவைக்காக வேண்டி 15 வருடம். அது சிம்பிளா ஆண்டவருக்கு ஒரு நிமிஷம் எனக்கு கொடுத்துருக்கலாம். ஆனால் ஆண்டவர் என்னுடைய பொறுமையை பார்த்தா. நான் 15 வருட காலமாக நான் ஜெபித்து கொண்டிருந்தேன். நீங்க கொடுக்கும் வர நான் அதை கேட்டுக்கிட்டு தான் இருப்பேன். 15 வருஷத்துக்கு பிறகு கர்த்தர் என்னுடைய காரியத்தை சந்தித்தார். ஆமென். அதே மாதிரி தான் கர்த்தராகிய ஆண்டவர் எங்களை கண்ணீரை கண்டு எங்களை ஆசீர்வதிப்பதற்கு ஆயத்தமாக இருக்கின்றார். ஆமென். எத்தனை பேர் பிரசங்கம் கேட்குறீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பக்கத்தில் உள்ளவங்களை பார்த்து சொல்லுங்க, உன் கண்ணீர் கடவுள் துடைப்பார் அப்படின்னு சொல்லுங்க. யோபு அப்படி இருக்கின்ற பொழுது அழுகிறதுனால என் முகம் அழுக்கடைந்தது. அழுது 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 அழுக்கடைஞ்சிச்சுன்னு சொன்னா அவர் அதுக்கு பிறகு முகமே கழுவல. அவர் அழுகிறதுனால அவருடைய என்ன நடந்துச்சா, முகம் எல்லாமே அழுக்கடைந்தது. மரண இருள் என் கண் இமைகளின் மேலே உண்டாயிருக்கிறது. கண் இமைகளிலே மேலே அந்த இடத்துல சொல்லப்படுகிறது மரணம் காணப்படுகின்றது. அப்ப யோசிச்சு பாருங்க, யோபு எவ்வளவு தூரமாக அழுதிருக்க கூடும், எவ்வளவு வேதனைகள் வந்திருக்க கூடும். ஆனாலும் கர்த்தராகிய ஆண்டவர் அந்த யோபுடைய கண்ணீரை கண்டு அது சுகத்தை கொடுத்தது மாத்திரமல்ல, யோபுக்கு இரட்டிப்பான ஆசீர்வாதத்தினாலே வழி நடத்தினார். ஆமென். பொறுமையா இருந்து ஜெபிக்கின்ற ஜெபத்துக்கு, கண்ணீரோடு ஜெபிக்கின்ற ஜெபத்துக்கு எப்ப சரி ஆண்டவர் எங்களை ஆசீர்வதிப்பார். இப்ப இருக்கிறதை பார்க்கிலும் கர்த்தராகிய ஆண்டவர் இரட்டிப்பான ஆசீர்வாதத்தினாலே வழி நடத்துவார். ஆமென். அப்படி என்றால் எங்களுடைய விசுவாசம், எங்களுடைய நம்பிக்கை மனுஷரை நோக்கி அல்ல, கர்த்தரை நோக்கி இருக்க வேண்டும். இன்றைக்கு எங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்த உடனே நாங்க செய்கிற ஒரு காரியம் என்னன்னா, உடனே மனுஷனிடத்துல நாங்க சொல்லுகிறோம், மனுஷனிடத்துல ஒரு ஆறுதல் கிடைக்கும் என்று சொல்லுகின்றோம். ஆனால் அது அல்ல. உங்களுடைய எல்லா வாழ்க்கையில முதலாவது நீங்க தேவனுடைய பாதத்தில் அமர்ந்துருங்க. முதலாவது ஆண்டவரிடத்துல சொல்லுங்க. அதுக்கு பிறகு ஆண்டவர் எப்படி அதை செய்ய வேண்டுமோ அப்படி அவர் செய்து அதை உங்களுக்கு இரட்டிப்பான நன்மையினாலே நிரப்புவார். அடுத்ததாக நாங்கள் பார்க்க போகின்றோம். இந்த நேரத்தில் பிரசங்கி புத்தகத்தை நாங்கள் திறப்பிக் கொள்வோம். பிரசங்கி புத்தகம் 4ஆம் அதிகாரத்திலே 1வது வசனம். பிரசங்கி 4ஆம் அதிகாரம் 1வது வசனம். இதற்கு பின்பு நான் சூரியனுக்கு கீழே செய்யப்படும் கொடுமைகளை எல்லாம் சிந்தித்து பார்த்தேன். இதோ ஒடுக்கப்பட்டவர்களின் கண்ணீரை கண்டேன். இதோ ஒடுக்கப்பட்டவர்களின் கண்ணீரை கண்டேன். அவர்களை தேற்றுவார் இல்லை, அவரை தேற்றுவார் இல்லை. ஒடுக்குகிறவர்கள் பட்சத்தில் பலம் இருந்தது, ஒடுக்கிறவர்கள் பட்சத்திலே பலம் இருந்தது. அப்படி இருந்தும் தேற்றுவார் இல்லை, அப்படி இருந்தும் தேற்றுவார் இல்லை. இந்த இடத்துல சொல்லப்படுகிறது, இதோ ஒடுக்கப்பட்டவரின் கண்ணீரை கண்டேன். சில நேரத்திலே சமுதாயத்தில் உங்களை யாராவது ஒதுக்கி வைத்திருக்கிறார்களா? அல்லது சமுதாயத்தில் இந்த குடும்பம் வேணான்னு சொல்லி இருக்கிறாங்களா? அல்லது குடும்பத்தில் இவங்க வேணான்னு சொல்லி இருக்கிறாங்களா? அந்த ஒடுக்கப்பட்டவர்களின் கண்ணீருக்கு வல்லமை உண்டு. ஆமென். நான் 1991, 92, 93 அந்த நாட்களில் நான் ஊழியமும் செய்து கொண்டு ஒரு அரசாங்கத்தில் ஒரு
விஞ்ஞான பட்டதாரி ஆசிரியராக நான் சேவை செய்து கொண்டிருந்தேன். எனக்கு அதை நான் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது எனக்கு ஊழியத்துக்கு சில தடைகள் உண்டாகினபடினால் அதை நான் ரிசைன் பண்ணினேன். ரிசைன் பண்ணுற நேரத்தில் என்னுடைய அதிபர் பார்த்து சொன்னார், என்ன டீச்சர் உங்களுக்கு மூளை இல்லையா? யார் அரசாங்க தொழிலை ரிசைன் பண்ணுறது? உங்களுக்கு என்ன நடக்க போகுதுன்னு பாருங்க, ஒரு நாள் ஒன்றும் இல்லாமல் வந்து நிற்பீங்க, அதை என் கண்ணில் நான் காண்பேன் அப்படின்னாரு. நான் சொன்னேன், ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நான் அவருக்கு ஆண்டவரை பற்றி சொன்னேன். எனக்கு ஆண்டவர் அப்படியே கொண்டு வந்தாலும் நான் சந்தோஷப்படுவேன், ஏன் ஆண்டவருக்காகத்தானே வந்தேன் அப்படின்னு சொல்லி. கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷத்துக்கு பிறகு மீண்டுமாக அந்த அதிபரை நான் சந்திக்கின்றேன். எப்படி நான் சந்திக்கின்றேன்? பெரிய தேவ ஊழியராக நான் இருந்த தொழிலை விட பெரிய ஒரு பட்டத்தை கர்த்தர் எனக்கு பதவியை கொடுத்து, அவருடைய மகனுக்கு ஒரு தேவைக்காக வேண்டி அவர் என்னை சந்திக்க வந்தார். ஆமென். நான் சொன்னேன், சார் உங்களுக்கு நினைவு இருக்கா அப்படின்னு. அவர் எழும்பி நின்றாரு. நான் சொன்னேன், இயேசுவை நான் நம்பினேன், இயேசுவுக்காக வேண்டி ஊழியம் செய்தேன், இயேசுவுக்காக என்னுடைய வாலிப பிரயாசத்தை நான் இழந்தேன். இயேசு இன்னைக்கு நான் இருந்ததை விட இரட்டிப்பாய் ஆசீர்வதித்திருக்கிறார். ஆமென். இரட்டிப்பான ஆசீர்வாதம். இயேசுவை நம்புகிற ஒவ்வொருடைய வாழ்க்கையில இரட்டிப்பான நன்மைகளை அவர் செய்வார். எங்களை ஒடுக்கினவர்கள் மத்தியிலே, எங்களை வேதனைப்படுத்தினவர்கள் மத்தியிலே, எங்களை நிந்தனைக்கு உட்படுத்தினவர்கள் மத்தியிலே கர்த்தர் எங்களுக்கு உயர்ந்த ஒரு ஸ்தலத்தை ஆண்டவர் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். பெரிய ஒரு ஆளா நான் நிற்கிறேன். அவர் பெரிய நாக்காலியில் இருந்தாலும் நான் நின்றுகிட்டு பேசினேன். அதுக்கு பின்பதாக நான் பெரிய ஒரு நாக்காலியில சாஞ்சி உட்காந்துருக்கிறேன், அவர் நின்றுகிட்டு பேசுறாரு. இதுதான் இயேசு, இதுதான் இயேசு, இதுதான் இயேசு. நாங்க உலகத்தில் இருக்கிறவர்கள் பார்க்கல நாங்க விசேஷித்தமானவர்கள். ஆமென். எத்தனையோ பட்டதாரிகள், எத்தனையோ படித்தவர்கள், எத்தனையோ பணக்காரர்கள், எத்தனையோ வசதி வாய்ப்பு உள்ளவர்கள் இருக்கிறவர்கள் மத்தியிலே ஆண்டவர் உங்களை அழைச்சிருந்தா, உங்களை பேர் சொல்லி அழைச்சிருந்தா, உங்களை விட ஆசீர்வாதமானவர்கள், உங்களை விட விசேஷித்தமானவர்கள், உங்களுடைய அபிஷேகம் பெற்றவர்கள் வேற யாருமே இல்லை. அவ்வளவு ஒரு இரக்கம் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். ஆமென். அப்படிப்பட்ட ஒரு இரக்கத்தை கொடுத்து நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு இந்த இடத்துல இருக்கிறீர்கள். நீங்க சர்ச்சுக்கு வர நேரம் நல்லா கம்பீரமா வாங்க. எங்க போறீங்க? சர்ச்சுக்கு போறேன், அப்படி வாங்க. ஏன்னா உலகத்துல கிடைக்காத உங்களுக்கு பாக்கியத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். உலக ஜனங்களுக்கு கிடைக்க வேண்டிய பாக்கியம் இல்லாமல் அந்த பாக்கியத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். இந்த இடத்துல இருக்கிற நீங்கள் ஒவ்வொருவரும் விசேஷித்தமானவர்கள். நீங்க ஒவ்வொருவரும் விசேஷித்தமானவர்கள். சில நேரத்துல உங்களோட வாழ்க்கையில பணம் இருக்காது, பட்டம் இருக்காது, பதவி இருக்காது. ஆனா பணம், பட்டம், பதவி பரலோக ராஜ்யத்தில் கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கிறார். நீதியின் கிரீடத்தை கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கிறார். உன் கண்ணீரை கண்ட தேவன் உங்களுக்கு ஜீவ கிரீடத்தை அவர் வைத்திருக்கின்றார். ஆமென். அந்த இடத்துக்கு போற நேரம் எப்படி இருக்கும் மகிழ்ச்சி, எப்படி இருக்கும் மகிழ்ச்சி. அதை விட மகிழ்ச்சி எங்களோட வாழ்க்கையில எதுவுமே இருக்க முடியாது. சில நேரத்தில் உங்களுக்கு ஏதாவது நடக்கிற மாதிரி இருக்கும், நடக்காம போயிடும். ஏன் ஆண்டவரே? ஏன்? அவங்க நல்லா தானே இருக்கிறாங்க, அவங்க நல்லா தானே இருக்கிறாங்க, ஏன் ஆண்டவர் என்னைய சோதிக்கிறீங்க? ஏன்னா உங்களை சோதிக்கிறதா இருந்தா நீங்க மிகவும் விசேஷித்தமானவர்கள் தேவனுக்கு முன்பதாக. ஆமென். அவருக்கு தெரியும் பிள்ளைக்கு என்ன கொடுத்தாலும் அவங்க தாங்கிக்கிருவாங்கன்னு சொல்லி. என்னோட வாழ்க்கையில நான் 13 வயதுல என்னுடைய தந்தையை நான் இழந்தேன். ஒரு தந்தை வீட்டில் இல்லாட்டி எப்படி இருக்கும் என்று யோசிச்சு பாருங்க. என் அப்பா இந்தியா. நான் பாஸ்டத்தில் நேற்று சொன்ன அது பெரிய சாட்சி சொல்ல டைமில் எனக்கு தேவனோட வார்த்தை முக்கியம். அப்படியாப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே கர்த்தர் எங்களை தேடி வந்தார். ஆமென். கர்த்தர் எங்களை தேடி வந்தார். தேடி வந்த தெய்வம் எங்களுடைய கண்ணீரை துடைத்தது மாத்திரம் அல்ல, ஆண்டவருக்கு தெரியும் இந்த பிள்ளை எப்படியெல்லாம் வைக்கணுமா அப்படியெல்லாம் ஆண்டவர் வச்சாரு. ஆமென். திக்கற்ற பிள்ளைகளுக்கு இயேசு கிறிஸ்துவே துணை. ஆமென். எதை நினைச்சு கலங்காதீங்க, எதை நினைச்சு கலங்காதீங்க. எங்களை அழைத்த தெய்வம் உண்மையுள்ள தெய்வம், எங்களை அழைத்த தெய்வம் ஜீவனுள்ள தேவன். அவருக்கு தெரியும் எங்களை எப்படி நடத்த வேண்டும் என்று.
அவர் எங்களுடைய கண்ணீரை காண்கிற தெய்வம், திக்கற்ற பிள்ளைகளை தேற்றுகிற தெய்வம். அவரை விட தேவர்கள் இந்த ஒருவருமே இல்லை. ஒடுக்கப்பட்டவர்கள் யாரெல்லாம் உங்களை ஒடுக்கப்பட்டு வைத்திருக்கிறார்களோ அவர்கள் எல்லாமே மிகவும் மிகவும் விசேஷித்தமானவர்களாக இந்த கால வேளையிலே நீங்க காணப்படுகிறீர்கள். ஆமென். அடுத்ததாக நாங்க பார்க்கிறோம், எங்களுடைய கண்ணீரை துடைக்கும் தேவன். ஆமென். எங்களுடைய கண்ணீரை துடைக்கும் தேவன். சரியா? யாராவது நாங்க அழுதுகிட்டு இருக்கிற நேரத்துல யாராவது எங்களோட கண்ணீரை துடைச்சா எங்களுக்கு எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? யோசிச்சு பாருங்க. இப்ப நீங்க அழுதுகிட்டு இருக்கிறீங்க, யாராவது இப்படி உங்களை அணைக்கின்ற பொழுது எப்படி இருக்கும்? ஆறுதலா இருக்கும். இன்னும் கொஞ்சம் கூட கண்ணீர் வருமா இல்லையா? சும்மா நாங்கள் கொஞ்சம் தான் அழுதுகிட்டு இருப்போம், யாராவது எங்களை அணைக்க வர நேரம் இன்னும் கூட கண்ணீர் வருது. எத்தனை பேர் ஃபீல் பண்ணீங்களோ தெரியும், நான் ஃபீல் பண்ணியிருக்கிறேன். சரியா? கூட கண்ணீர் வரும். ஏன்னு சொன்னால், ஐயோ எங்கள்கிட்ட பக்கத்தில் ஒரு தேற்றுவதற்கு யாரோ ஒருத்தர் வந்துட்டாங்க, அவங்கக்கிட்ட முடியும் இன்னும் கொஞ்சம் அழுகிறதுக்கு. இன்னும் நாங்கள் என்ன செய்வோம்? கூடுதலாக நாங்கள் அழுவோம், கூடுதலாக நாங்கள் கண்ணீர் சிந்துவோம். சரியா? இந்த இடத்துல நாங்கள் பார்க்கிறோம், இயேசு கிறிஸ்து கண்ணீர் வடித்தார். சரியா? அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். மார்த்தாள் மரியாள் சகோதரர்கள் இருவரும் தன்னுடைய சகோதரர் லாசரஸ் இறந்து விட்டான் என்று அவர்கள் கண்ணீரோடு இருக்கின்ற பொழுது, ஐயோ இயேசு இங்கே இருந்திருந்தால் இது நடந்திருக்காதே அப்படின்னு சொல்லி அவங்க என்ன செய்யறாங்க? கண்ணீர் விடுகின்றார்கள், அழுகிறார்கள். அந்த கதை உங்களுக்கு தெரியும், நீங்க வாசிச்சு பாருங்க. யோவான் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரத்தை நீங்க சம்பூர்ணமா வாசிச்சு பாருங்க. சரியா? அதுக்கு பின்பதாக அழுகின்ற பொழுது, யோவான் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரத்தில் 35வது வசனம் சொல்லுகிறது, இயேசு கண்ணீர் விட்டார். ஆமென். இயேசு கண்ணீர் விட்டார். இயேசு கண்ணீர் விட்டார். அந்த மார்த்தாள் மரியாளுடைய கண்ணீரை கண்டு இயேசு கண்ணீர் விட்டார் என்றார். பாருங்க, இயேசு எப்படியான ஒரு இலகுவான ஒரு மனுஷன். இலகுற தன்மை, இலகுற தன்மை அது யாருக்குமே லேசில் வராது. சில வீட்டுங்களை பாருங்க, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் சண்டை பிடிச்சிக்கிட்டாங்கன்னா, ஏதோ ஒரு தக்கம் வந்துருச்சுன்னா ஹஸ்பண்ட் என்ன சொல்லுவார்? ஏசிட்டான்னு சொல்லுவோமே. அவங்க அழுகிறாங்க, அந்த நேரம் ஹஸ்பண்ட் என்ன செய்வார்? ஐயோ நீ அழுகாத அப்படின்னு சொல்கிறாரா? அழுதுட்டு போட்டு நமக்குன்னு கத்துக்கு தான் அது அழுதுகிட்டு இருக்குது, இன்னும் நல்லா அழு அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்கிறாங்க. அந்த அழுகையை கண்டு கொள்ள முடியாமல் அவங்களோட கண்ணீரை துடைக்கிற கணவர்மார்களும் இருக்கின்றார்கள். அன்று நாங்கள் பார்க்கிறோம், இயேசு கிறிஸ்து அந்த மார்த்தாள் மரியாளுடைய கண்ணீரை கண்டே அவரும் கண்ணீர் சிந்தினார். ஆமென். எங்களுடைய கண்ணீரை துடைக்கிற தெய்வம் அவர் எங்களோடு கூட இருக்கின்றார். ஒடுக்கப்பட்டவர்களுடைய கண்ணீரை அவர் துடைக்கின்றார். வேதனையோடு இருக்கிறவருடைய கண்ணீரை துடைக்கின்றார். அன்று மார்த்தாள் மரியாளுடைய கண்ணீரை கண்டு இயேசு கிறிஸ்து கலங்கிய நேரங்கள் ஆயிரங்கள். ஆமென். அதுதான் சொல்லுகிறது, கண்ணீரின் பாதையில் நடக்கும் போதெல்லாம் களிப்பான நீரூற்றாய் மாற்றிக்கொள்வார்கள். கண்ணீரின் பாதையில் நடக்கும் போதெல்லாம் களிப்பான நீரூற்றாய் மாற்றிக்கொள்வார்கள். வல்லமை மேலே வல்லமை கொண்டு, வல்லமை மேலே வல்லமை கண்டு சீயோனை காண்பார்கள். ஆமென். சீயோனை காண்பார்கள். ஆறுதலின் தெய்வமே. ஆமென். ஆறுதலின் தெய்வம். கண்ணீரை கண்டு சீயோனை காண்பீர்கள். இன்றைக்கு நாங்க இயேசு கிறிஸ்துவனுடைய 2ஆம் வருகையை நாங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறோம். ஆமென். நீங்க நினைக்கலாம், ஐயோ அந்த காலத்துல இருந்து 2ஆம் வருக எங்க வந்தாரு அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆண்டவர் அதி சீக்கிரமாய் வரப்போகிறார். அதி சீக்கிரமாய் அவர் வரப்போகிறார். நோவா பேழையை கட்டுகின்ற பொழுது அவர் போயிட்டு சுவிசேஷம் சொல்லுகின்றார். யாருமே கணக்கெடுக்கல. அந்த இடத்துல இவர் சொல்லுகிறார், இயேசுக்கு ஏற்றுக்கொள்ளுங்க, வெள்ளப்பெருக்கு வரப்போகுது, மழை வரப்போகுது, 40 நாள் இரவும் பகலும் பேய போகுது அப்படி சொல்லுகிற நேரம் யாருமே கணக்கெடுக்கல. தேவனுடைய வார்த்தை யாரும் கணக்கெடுக்கல. இந்த பட்ட வெயில் அடிச்சுக்கிட்டு இருக்குது,
இந்த நேரத்தில் அவர் எங்க வெள்ளத்தை கொடுக்க போறாரு, எப்படி மழையை கொடுக்க போறாரு அப்படின்னு ஜனங்கள் எல்லாம் ஏளனமாக அந்த நோவாவை பார்த்து பேசினார்கள். அந்த இடத்துல நோவா அவர் மாத்திரம் தனக்கு ஆண்டவர் என்னான செய்ய சொன்னாரோ அது எல்லாவற்றையும் அழகாக செய்து கொண்டிருந்தார். அது மாத்திரம் அல்ல, தன்னுடைய மனைவியை சரியானத்தில் வழி நடத்தினார், தன்னுடைய 3 மகன்மார்களை சரியானத்தில் வழி நடத்தினார், தன்னுடைய 3 மருமக்களை சரியானத்தில் அவர் வழி நடத்தினார். அதனால அந்த நோவா என்கிற அந்த வீட்டு தலைவன் அவர் சரியானத்திலே ஒரு நீதிமானாக தேவனுக்கு ஒரு பயந்த மனுஷனா இருந்தபடியினால் அவருடைய குடும்பம் எல்லாமே பேழைக்குள் போயிட்டு காப்பாற்றப்பட்டது. இதோ தேவன் இறங்கி வந்து அந்த கப்பலில் உள்ள கதவை அவர் மூடினார் என்று சொல்லப்படுகிறது. ஆமேன். அப்ப யோசிச்சு பாருங்க, ஆண்டவரே இறங்கி வந்து அந்த கப்பலில் உள்ள அந்த பூட்டு போடுறதுன்னு சொன்னா அவரை விட வேற யார் எங்களுக்கு இருக்கிறது? ஆண்டவர் அப்படித்தான் எங்களை அவர் பூட்டு போட்டு பாதுகாக்கின்றார். பாவம் செய்யாதே, பொய் சொல்லாதே, பொய்யான வழியிலே போவாதே, இச்சை அடக்கத்தோடு கூட இருக்கு என்று சில காரியங்களை அவர் எங்களுக்கு கற்றுக் கொடுக்கின்றார். சில காரியங்களை அவர் கற்றுக் கொடுக்கின்றார். இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் நிறைய பேர் வந்து இன்னைக்கு பாவம் செய்ய ஆரம்பித்து விட்டார்கள். அவங்க நினைக்கிறாங்க, ரைட், நான் பாவம் செஞ்சு 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 கடைசியில் சாவுற நேரத்தில் ஆண்டவரே நான் இந்த பாவம் எல்லாம் செய்தேன், எனவே என்னை மன்னியும், என்னை உம்முடைய ராஜ்யத்துக்குள் சேர்த்துக்கொள்ளும், போதும், ஆண்டவரோட பேர்லாம் ஹாய் அப்படின்னு நினைக்கிறாங்க. இல்லை, ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவருக்கும் எங்களுக்கு ஒரு பாதுகாப்பை நாங்கள் போற்றுக்கொள்ள வேண்டும். இன்றைக்கு சிறுவர் துஷ்பிரயோகங்கள் அதிகமாக இருக்கிறது, உபச்சாரங்கள் அதிகமாக காணப்படுகின்றது. எனவே இந்த காலகட்டத்தில் நாங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், இந்த வானத்தை பூமியை படைத்த தேவனுக்கு முன்பதாக பரிசுத்தமுள்ள வாழ்க்கை வாழ வேண்டும். ஆமென். நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல பரிசுத்தராய் இருங்கள். பரிசுத்த வாழ்க்கை வேண்டும். பரிசுத்த வாழ்க்கை இல்லாம, குடும்பத்தில் ஒழுங்கான ஒரு வாழ்க்கை இல்லாம, பிள்ளைகளுக்கு முன்பதாக ஒரு வாழ்க்கை இல்லாம நாங்க எவ்வளவு தான் அழுதும் பிரயோஜனம் இல்லை. என்னத்த அழுதும் எங்களுக்கு பிரயோஜனம் இல்லை. இன்றைக்கு வந்து பிள்ளைகள் வந்து பெற்றோருக்கு கீழ்ப்படிவு இல்லை. பெற்றோர்கள் ஒரு பாதை, பிள்ளைகள் ஒரு பாதை. அவங்க சொல்றாங்க எங்களுக்கு எல்லாமே தெரியும், நாங்கள நியூ ஜெனரேஷன், எல்லாமே எங்களுக்கு தெரியும். இன்னைக்கு நிறைய பேர் யூடியூபுக்கு அடிமையாகி இருக்கிறாங்க. அதுல வர்ற பிரசங்கம், அதுல நிறைய பிரசங்கங்கள் எனக்கு தெரியும், நானா கேட்க மாட்டேன். எப்பயுமே நான் கேட்க மாட்டேன். நான் எப்பவும் நான் பேசுகிறத எனக்கு ஆவியானவர் எதை கொடுக்குறாரோ அதை மட்டும்தான் நான் பேசுவேன். ஆவியானவர் எனக்கு என்ன பேச சொல்றாரோ அதை மட்டும்தான் நான் பேசுவேன். இந்த ஞாயிற்றுக்கிழமை நான் பிரசங்கம் முடிச்ச உடனே புல்பிட்டில் இறங்கி வந்து அன்னைக்கு மாலையிலே நான் முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ண, ஆண்டவரே அடுத்த கிழமை ஏதாவது வசனம் தாங்கப்பா, அடுத்த கிழமை ஏதாவது வசனம் தாங்க, என்னுடைய ஜனங்களுக்கு நான் பேச வேண்டும், என்னுடைய ஜனங்களுக்கு நான் பேச வேண்டும் என்று ஆண்டோட பாதத்தில் நான் அமர்ந்திருப்பேன். அவர் கொடுப்பாரு. இன்னைக்கு என் பிள்ளைக்கு இது தான் பேச வேண்டும் என்று. இன்னைக்கு யூடியூப்ல நிறைய அந்த பிள்ளை எல்லாம் ஒண்ணுமே நான் சொல்ல மாட்டேன். அதனால இன்னைக்கு நிறைய அளவுல சுவிசேஷம் பரவுது, நிறைய அளவுல தேவனை ஏற்றுக்கொள்கிறார்கள். அதே மாதிரி பெரிய பாவங்களும் நடைபெறுகின்றது. பிரியமானவர்களே, நாங்கள் இந்த காலகட்டத்தில் தெரிந்து கொள்ள ஒரே வேண்டிய, நாங்கள் ஆண்டவருக்கு கீழ்ப்படிய வேண்டும், எங்களுடைய பெற்றோருக்கு கீழ்ப்படிய வேண்டும், சபை போதகர் எதெல்லாம் எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறாரோ அதற்கு நாங்கள் கீழ்ப்படிய வேண்டும். ஆமென். கீழ்ப்படிதல் எங்களுடைய வாழ்க்கைக்கு மிகவும் முக்கியமானது. இன்றைக்கு சபைகளில் வாலிப பிள்ளைகள் இல்லை, சண்டே ஸ்கூல் பிள்ளைகள் இல்லை, எல்லாம் போகிறது ஞாயிற்றுக்கிழமை நாளில் கிளாஸ்க்கு தான் போகிறாங்க. ஹை ஸ்டடீஸ் படிக்கணும், இங்கிலீஷ் கிளாஸ், மேக்ஸ் கிளாஸ், எனக்கு தெரியாது இங்கே எப்படின்னு தெரியாது. நான் சில இடங்களில் எங்களுடைய நாட்டிலெல்லாம் அப்படித்தான் நடக்குது. ஞாயிற்றுக்கிழமை நாளில் மேக்ஸ் கிளாஸ், இங்கிலீஷ் கிளாஸ், சயின்ஸ் கிளாஸ், டான்ஸ் கிளாஸ், ஸ்விம்மிங் கிளாஸ், கராட்டி கிளாஸ், எல்லா கிளாஸும் போகிறாங்க. இந்த எல்லா கிளாஸும் படித்து வேலை இல்லை, தேவனை நாங்கள் சரியானத்தில் அறிந்து கொள்ளாமல், தேவனை படித்து கொள்ளாமல் எங்களோட வாழ்க்கையில் நாங்கள் எதெல்லாம் முதலிடம் கொடுக்கிறோமோ அது எல்லாம் கடைசியில் ஜீரோவாக தான் வந்து நிற்கும். எங்களுடைய சில நேரத்தில் நாங்கள் அதிகாலையில் எழும்பி நாங்கள் சொன்ன, ஆண்டவரே இன்றைய நாளிலே நான் எந்த ஒரு பாவமும் நான் செய்யக்கூடாது, எந்த ஒரு பாவமும் என்னுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. பாவம் செய்கிறதுக்கு தூண்டினாலும் அந்த பாவத்தை விட்டு விலகிருக்க கர்த்தாவே நீ எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லுங்க. ஆண்டவரே இன்றைய நாளில் நான் ஒரு பொய் கூட நான் பேசக்கூடாது. பொய் பேசுவதற்கு பிசாசானவன் என்னை தூண்டுகின்ற பொழுது என்னுடைய வாயை அடைத்து விடும் என்று சொல்லுங்க. ஆண்டவரிடத்துல ஜெபம் பண்ணுங்க, பரிசுத்தமாய் வாழுங்க, தேவனுடைய வார்த்தைகளுக்கு நல்ல செவி கொடுங்க, சரியான நேரத்துக்கு தேவனுடைய ஆலயத்துக்கு வாங்க.
ஆண்டவரோடு கூட நல்ல ஒரு உறவை நீங்க வைத்துக் கொள்ளுங்கள். ஆண்டவருக்காக வேண்டிய ஊழியம் செய்யுங்கள். ஆமென். அன்று மார்த்தாள் மரியாளுடைய கண்ணீரை கண்டு இயேசு கிறிஸ்து கண்ணீர் விட்டார் என்றால் அந்த இயேசு கிறிஸ்துவுக்காக வேண்டி நாங்கள் சுவிசேஷம் சொல்ல வேண்டும். இயேசு கிறிஸ்துவுக்காக வேண்டி நாங்கள் சுவிசேஷம் சொல்ல வேண்டும். இன்னைக்கு நாங்கள் நிறைய தடவைகளை சுவிசேஷம் சொல்ல வைக்கோம். எப்படிடா சுவிசேஷம் சொல்கிறது, எப்படி ஆண்டவரை பற்றி சொல்கிறது, ஃப்ரெண்ட்ஸ்க்கு எப்படி சொல்கிறது, ஆஃபீஸில் நான் வேலை செய்கிறவங்களுக்கு எப்படி சொல்கிறேன், நானும் ஒரு பொசிஷனில் இருக்கிறேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். இல்லை, உங்களை வச்சுத்தான் மற்றவர்களை கர்த்தர் அண்டைக்கு அவர் கூட்டிக் கொண்டு வருகிறார். ஆமென். இந்த இடத்துல சிறியவர்களா இருக்கலாம், பெரியவர்களா இருக்கலாம், வாலிபர்களா இருக்கலாம், முதியவர்களா இருக்கலாம், நீங்கள் ஒவ்வொருவரும் நீங்கப்பட்ட அந்த சந்தோஷத்தை, சமாதானத்தை, நீங்க அனுபவித்த அந்த சந்தோஷத்தை மற்றவர்களுக்கு நீங்க சொல்ல வேண்டும். இன்னைக்கு ஊழியங்கிறது ரொம்ப கஷ்டம், யாருமே செய்ய வரமாட்டாங்க. ஒரு கிராமத்தில் இப்படி நடந்துச்சு. ஒரு கழுதை அந்த கிராமத்தில் படுத்திருந்துச்சு, நல்ல தூக்கம் கழுதை. அதுக்கு பிறகு இந்த கிராமத்தில் உள்ளவங்க எல்லாம் போயிட்டு அந்த கழுதையை தட்டி தட்டி எழுப்புறாங்களாம். எந்த விஷயத்திலையுமே அந்த கழுதையை எழுப்பிக் கொள்ள முடியவில்லையாம். தண்ணீரும் ஊற்றி பார்த்தாங்களாம், அந்த தண்ணீருக்கு கூட அந்த கழுதை எழும்பவில்லை. அதுக்கு பின்பதான் அந்த கிராமத்துக்கு ஒரு பாஸ்டர் போனாராம். அப்போ போயிட்டு சொன்னாங்களாம், பாஸ்டர் பாருங்க, ஒரு கழுதை ஒன்று படுத்திருக்குது, இந்த கழுதைக்கு நாங்கள் எவ்வளோ தட்டியெல்லாம் உசுப்போனோம், எழுப்பி விட்டோம், ஆனால் இந்த கழுதை எழும்புற மாதிரியே இல்லை, ஏதாவது செய்யுங்க பாஸ்டர். அப்படித்தானே? ரைட். அப்போ இந்த பாஸ்டர் சொன்னாராம், சரி கொஞ்சம் இருங்க அப்படின்னு கழுதைக்கிட்ட போனாராம். கழுதைக்கிட்ட போயிட்டு காதில் ஏதோ சொன்னாராம். இந்த கழுதை எழும்பி திரும்பி பார்க்காம ஓடி போயிருச்சான். இப்போ இந்த கிராமத்தில் உள்ளவங்களுக்கெல்லாம் ஒரு ஆச்சரியமா, என்னடா இவ்வளோ அவர் கணக்கு ட்ரை பண்ண ஒன்றும் நடக்கலை, இந்த பாஸ்டர் என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னு சொல்லி இவங்க இருந்தாங்களாம். அப்போ வந்த பிறகு, பாஸ்டர் நீங்கள் என்ன சொல்லி அந்த கழுதையை எழுப்புனீங்க அப்படின்னு. அது ஜஸ்ட் ஒரு சின்ன ஒரு விஷயம்தான், எனக்கு தெரியும் அதை சொன்னால் எழுப்பி போயிடும் அப்படின்னு. நான் கேட்டேன், காதில் போயிட்டு என்னோட நீ ஊழியம் செய்ய வாரியான்னு கேட்டேன், அது எடுத்துச்சு ஓட்டான்னாங்களாம். இன்னைக்கு அப்படித்தான், யாராவது ஊழியம்னு சொன்னா எழுப்புறாங்க ஓட்டம். ஏன்னா ஊழியங்கிறது லேசுப்பட்ட விஷயம் இல்லை. ஊழியங்கிறது லேசுப்பட்ட ஒரு தொழிலை எல்லாருக்கும் செய்யலாம், ஒரு வியாபாரம் எல்லாருக்கும் செய்யலாம், ஒரு சுய தொழில் எல்லாருக்கும் செய்யலாம், விவசாயம் எல்லாருக்கும் செய்யலாம். ஆனா ஊழியம் எல்லாராலும் செய்ய முடியாது. ஊழியங்கிறது எல்லாராலும் செய்ய முடியாது. ஆண்டவர் தனக்குன்னு சொல்லி ஒரு ஊழியக்காரனை, ஒரு ஊழியக்காரியை ஆண்டவர் தேர்ந்தெடுத்து வைத்திருக்கிறார். இவர்கள் என்னுடைய ராஜ்யத்துக்கு மேலானவர்கள். ஏன்னா நான் கூட சொல்லியிருக்கிறேன், எனக்கு வர்ற உபத்திரமம் இவ்வளோ இல்லை. நான் 5 நிமிஷம் சிரிச்சேன்னு சொன்னா சில நேரம் 5 hour நான் சோதனைக்கு உட்படுகிற சந்தர்ப்பங்கள் இருக்கு. அவ்வளோ பிரச்சனைகள் ஊழியத்தில், வேற எதுலையும் இல்லை, ஊழியத்தில். ஆனாலும் நான் சில நேரம் இருக்கேன், ஆண்டவரே நான் எல்லாம் தாங்குறனால தான் போல நீங்கள் எல்லாத்தையும் எனக்கு கொடுக்குறீங்க. நான் என்ன மாதிரி பாக்கியசாலிகள் இந்த உலகத்தில் யாருமே இருக்க முடியாது. உங்களுக்கு சோதனை வருதா, பிரச்சனை வருதா, சந்தோஷமா அதை ஏற்றுக்கொள்ளுங்க. கர்த்தர் உங்கள் பக்கமாய் இருக்கிறார். ஆமென். கர்த்தர் உங்கள் பக்கமாய் இருக்கின்றார். அதே மாதிரி ஊழியம் செய்யுங்கள். ஆண்டவருடைய பரலோக ராஜ்யம் சந்தோஷப்படுகிற என்றால் முதலாவது நாங்கள் செய்ய வேண்டிய ஒரு காரியம், உலகத்திலிருந்து ஒரு ஜனங்களை ஆயத்தப்படுத்தி ஆண்டோட சமூகத்துக்கு கொண்டு வாங்க. பரலோக ராஜ்யமே சந்தோஷப்படும். ஆமென். நாங்கள் இன்னைக்கு மனுஷர்களை சந்தோஷப்படுத்துகின்றோம். ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் வந்தால் மனுஷர்களை நாங்கள் சந்தோஷப்படுத்துகின்றோம். சொன்னாங்க, இப்போ நாளைக்கு ஒரு கல்யாணம் ஒன்று அப்படி இருக்குதுன்னு எங்களுடைய வாழ்த்துதலையும் அவர்களுக்கு நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். எங்களுடைய இலங்கை அசம்பிளி ஆஃப் காட், எங்களுடைய திருச்சபையின் சார்பாக, குடும்பத்தின் சார்பாக வாழ்த்துதலை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். இன்னைக்கு ஒரு கல்யாணம்னு சொன்னால் எல்லாம் வந்து சாப்பிடுவாங்க. அதுலேயும் போயிட்டு ஒரு 2 குறையத்தான் சொல்லுவாங்க. உப்பு கொஞ்சம் கூட இருந்துச்சு, உப்பு கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு, மாப்பிள்ளை பொண்ணை விட கட்ட, பொண்ணு மாப்பிள்ளை விட உயரம், கொஞ்சம் சிவப்பு கொஞ்சம் கருப்பு, பாருங்க அவரோட தொழில், இதெல்லாம் பேசுவாங்க. அது பேசுறதுக்குன்னு ஒரு கூட்டம் இருக்கும். ஏதாவது ஒன்று பேசுவாங்க. பேசக்கூடாது. கிறிஸ்தவர்கள் நாங்க பேசக்கூடாது. யாராவது எங்களை அழைத்திருந்தால் போகணும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால அவர்களை ஆசீர்வதித்து நாங்கள் ஜெபிக்க வேண்டும். ஆபிரகாமுக்கு சொன்னார், உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்போம். உங்களுக்கு ஆசீர்வாதம் வேணுமா? உங்க எல்லாருக்கும் ஆசீர்வாதம் வேணுமா? ஆசீர்வாதம் வேணுமா? எங்களுக்கு அதுதான் வேணும். அப்படின்னா மற்றவங்களை ஆசீர்வதிங்க. உங்களுக்கு யாரு என்ன தவறு பிழைகள் உங்களை வேதனைப்படுத்திருந்தாலும் நீங்க அவங்கள ஆசீர்வதிங்க. இன்னையிலிருந்து ஆசீர்வதிங்க. ஏன்னா நான் ஆசீர்வாதமாக இருக்கணும். ஆண்டவர் சொன்ன, உன்னை ஆசீர்வதிப்பவர்களை நான் ஆசீர்வதிப்பேன். உன்னை நான் பேர் சொல்லி அழைத்தேன்.
ஆண்டவர் எங்களை பேர் சொல்லி அழைத்து இந்த திருச்சபையில வச்சிருக்கிறாரு. அப்படி என்றால் இந்த திருச்சபையில தான் நாங்க கடைசி வரை, எங்களுடைய மூச்சு முடியும் வரை இந்த திருச்சபையில தான் நாங்க இருக்க வேண்டும். ஏனென்றால் ஒவ்வொரு சபைக்கும் ஒவ்வொரு கூட்டத்தை கர்த்தர் ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்றார். அந்த சபைக்கு நாங்க உண்மை உத்தமமாக இருக்க வேண்டும். அப்படி இருக்கின்ற பொழுது எங்களுக்கு முடியும். தேவனுக்கு முன்பதாக உண்மையும் உத்தமமாக இருக்க எங்களுக்கு முடியும். அன்று மார்த்தாள் மரியாளுடைய கண்ணீரை கண்ட தெய்வம், அந்த லாசருவை, மரித்த லாசருவை உயிரோடு எழுப்பி கொடுத்த தெய்வம், இன்றைக்கு உங்களுடைய கண்ணீரை கண்டு எதற்கெல்லாம் விண்ணப்பம் பண்ணி ஜெபம் பண்ணி எதிர்பார்த்து காத்து அமர்ந்து பொறுமையா இருக்கிறீர்களோ, இயேசு அது எல்லாவற்றையும் சந்திக்க போகிறார். ஆமென். பொறுமையா இருங்கள். ஆவியின் கனியில சொல்லுது. ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், அடுத்து நீடிய பொறுமை. அதோட ஸ்டாப் பண்ணிடுவேன். நீடிய அன்பு, நீடிய தயவு, நீடிய அப்படியே சொல்லியிருக்கு. ஏன் நீடிய பொறுமை என்று சொல்லப்பட்டிருக்கிறது? இன்னைக்கு பொறுமை இல்லாத நிமித்தமாக இன்னைக்கு நிறைய ஜனங்கள் நிறைய பிரச்சனைகளுக்கு உட்படுத்துகின்றார்கள். பொறுமை இருக்க வேண்டும். பொறுமை இருந்தால்தான் இயேசு கிறிஸ்து எங்களோட வாழ்க்கையில கொடுத்த பொருத்தனைகளை நிறைவேற்ற முடியும். இயேசு கிறிஸ்து சிலுவைக்கு செல்லுவதற்கு முன்பதாக எவ்வளவு பொறுமையா இருந்தார் பாருங்க. எவ்வளவு பொறுமை, எவ்வளவு பொறுமை, எவ்வளவு பொறுமை. காரி மூஞ்ச எச்ச துப்பின பொழுதும் ஆண்டவர் என்ன செஞ்சாரு? பிதாவே, தாங்கள் செய்யறது இன்னதென்று அறியாது இருக்கிறார்கள், எனவே இவர்களை மன்னியும். இன்னைக்கு உங்களை பார்த்து ஒரு சும்மா ஒரு அடி அடிச்சா உங்களுக்கு எப்படி இருக்கும்? அவன் அடிச்சது ஒன்னா இருக்கும், நீங்க எத்தனை அடி அடிப்பீங்க? இல்ல. பொறுமை, பொறுமையா இருக்க வேண்டும். எவ்வளவு தூரமாக நீங்க பொறுமையா நிதானமா இருக்கிறீர்களோ அவ்வளவு தூரமாகத்தான் தேவனுடைய ராஜ்யத்தை உங்களால் கட்டி எழுப்ப முடியும். பொறுமையா இருங்கள். அன்றைக்கு ஆண்டவர் என்ன செஞ்சாரு? நான் செய்யற இந்த காரியத்தை இயேசு கிறிஸ்து வந்தார். 4 நாளைக்கு பிறகு இயேசு கிறிஸ்து பொறுமையா இருந்தாரு. ஏதோ அந்த குடும்பத்துக்கு செய்யணுமோ அந்த காரியத்தை அவர் செய்தார். அப்படியாப்பட்ட தேவன், கர்த்தராகிய ஆண்டவர் உங்களுடைய கண்ணீரை துடைக்கும் தேவன். சரியா? ஏசாயா 25:8 சொல்லுகிறது, அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார். கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களையும் கண்ணீரை துடைத்து தமது ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடிக்கு முற்றிலும் நீக்கி விடுவார். கர்த்தரே இதை சொன்னார். ஆமென். உங்களுடைய கண்ணீரை யாவும் துடைக்கிற தேவன். ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை பேர் பிரசங்கம் கேட்குறீங்க? ஆமென். ஹல்லேலூயா. ஏன்னா இந்த சந்தர்ப்பம் உங்களுக்கு கிடைக்காது. சரியா? திரும்ப நான் சொல்றேன். 2026 ஆண்டு 4 மாசம் 26ஆம் தேதி 11 மணி 16 நிமிஷம் நினைக்கிறேன். இந்த டைம் இனிமேல் உங்களுடைய வாழ்க்கையில வராது. ஆமென். இன்றைக்கு கொடுக்கிற இந்த வார்த்தை திரும்ப உங்களுடைய வாழ்க்கையில வராது. எனவே இன்றைய நாளில கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு வார்த்தைகளை பிடிச்சுக்கொள்ளுங்க, பிடிச்சுக்கொள்ளுங்க, பிடிச்சுக்கொள்ளுங்க. சரியா? இப்ப நாங்க தேவனுடைய வார்த்தை எப்படி பிடிக்கணும்னு சொன்னா, எல்லாம் இப்படி வைங்க. கொஞ்சம் வந்து மைக்க பிடிங்க. சரியா? இப்ப நான் உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு எக்ஸசைஸ் சொல்லிட்டு போறேன். உங்களோட வாழ்க்கையில இது இருக்கணும். சரியா? இப்ப நீங்க எல்லாம் இப்படி வைங்க. டைப் பண்ணி இழுங்க பாப்போம். நல்லா இழுங்க. உங்களோட 2 கையும் பிடிச்சி இழுங்க. கலடுதா? கலடுதா? இல்ல. அதே கை இப்படி வைங்க பாப்போம். இப்ப எல்லாம் செய்யுங்க எக்ஸசைஸ். அதை இழுங்க பாப்போம். வந்துடுது. உங்களுடைய வாழ்க்கையில இயேசு கிறிஸ்து இப்படி பிடிச்சுக்கிறங்க. உங்களோட வாழ்க்கையில இயேசு கிறிஸ்து இப்படி பிடிச்சுக்கிறங்க, இப்படி பிடிச்சுக்கிறங்க. அவர் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, நீங்க அவரை விட்டு விலகுவதும் இல்லை. ஆண்டவரை பிடிச்சுக்கொள்ளுங்க. பயப்படாதே, கலங்காதே, நான் உன் தேவன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, நீ பயப்படவோ கலங்கவோ வேண்டாம். உபாகமம் 30:31 சொல்லுகின்றது. ஆண்டவர் அப்படி பிடிச்சுக்கிறங்க. இப்படி நாங்க பிடிச்சோம்னா பாவம், சாபம், பொய், எங்களோட வேதனை எல்லாம் எங்களை பிரிச்சிடும் ஆண்டவரை விட்டு. ஆண்டவருக்கு உண்மை உத்தமமாக வாழுங்க. ஆண்டவருக்கு சித்தமான ஒரு வாழ்க்கை வாழுங்க. ஆண்டவர் உங்களுடைய கண்ணீர் யாவையும் துடைப்பார். ஆமென். இந்த நேரத்தில் எனக்கு கொடுக்கப்பட்ட டைம் முடிஞ்சு. இந்த நேரத்தில் நான் ஒரு பாடல் ஒன்று பாடுறேன். அது உங்களுக்கு தெரியாத ஒரு பாஷையில் ஒரு பாடல். சரியா? சிங்கள மொழியிலே நாங்கள் அனைவருமாக எழுந்திருப்போம். அதுக்கு பின்பதாக நான் ஜெபித்து மதிப்புக்குரிய போதர் இடத்துல நாங்கள் அதை கொடுக்க போகிறோம். சிங்கள மொழியிலே பாடல் உண்டு. எல்லாவற்றையும் கொடுக்கிற தெய்வம், எங்களுடைய கண்ணீரை வேதனைகளை துடைக்கிற தெய்வம், நாங்கள் வறண்ட நிலத்தில் போகின்ற பொழுது எங்களுக்கு தண்ணீரை பாய்ச்சுகிற தெய்வம். சரியா? நாங்கள் அனைவரும் உங்களுக்கு தெரியாது, ஆனால் நீங்கள் கையை தட்டுங்க, நான் பாட்டு படிக்க நேரம். ஆமென். ஹல்லேலூயா. සියලු දේ සපයන
සියලු දේ මට දෙන දකුණතෙන් මාව ඔසවන මගේ සියලු දේ සපයන සියලු දේ මට දෙන දකුණතෙන් මාව ඔසවන මගේ සමිඳුනි Yehovah Yireh, Yehovah Yireh, Yehovah Yireh, Yehovah Yireh. Niltana gonduru bimema, innata salasala, rajaliye kusema genayai, mage සමිඳුනි නිල්තන ගොදුරු බිමේමා ඉන්නට සලස්වලා රාජලියෙකුසේ මාගෙන යයි මගේ සමිඳුනි යෙහෝවා යයිරේ යෙහෝවා යයිරේ යෙහෝවා Yehovah Yireh පියපාත් යටමා සංගවලා අනතුරු නොවෙනසේ රැකගෙන රාජලියෙකුසේ මාගෙන යයි මගේ සමිඳුනි පියපාත් යටමා සංගවලා අනතුරු නොවෙනසේ රැකගෙන රාජලියෙකුසේ මාගෙන මගේ සමිඳුනි Yehovah Yireh Yehovah Yireh Yehovah Yireh Yehovah Yireh සියලු දේ සපයන සියලු දේ